மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல்ல நோய்கள் ஏற்படக்கூடாது, மன நோய்கள் ஏற்படக்கூடாது, கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களும் ஏற்படக்கூடாது அல்லது ஏற்பட்டால் குணமாக வேண்டும் அப்படிங்கிற இந்த கேள்விக்கான விடை இறைவனே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்துடைய பயன்களை பற்றி நிறைய வீடியோக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் கருஞ்சீரகத்தை கருஞ்சீரகமாக பயன்படுத்துவதை விட கருஞ்சீரக எண்ணெயாக நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியத்துல பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். கருஞ்சீரக எண்ணெய் அப்படிங்கிறது கோல்டு பிரஸ்ட் நம்ம சொல்ற மாதிரி செக்குகளில் வைத்து அரைத்து 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 எடுக்கக்கூடிய கருஞ்சீரக எண்ணெய் தான் மருந்துக்காக உணவுக்காக நாம் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு பொருள். கருஞ்சீரகத்துடைய மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். மரணத்தை தவிர உடல்ல ஏற்படுகின்ற அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடிய அருமருந்தாக கருஞ்சீரகம் சொல்லப்பட்டாலும் கூட மரணமற்ற பெருவாழ்வு மட்டுமல்ல, மனதில் ஏற்படுகின்ற ஆத்மாவில் இருக்கக்கூடிய நோய்களை கூட, கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களை கூட தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு அரும்பொருள் தான் கருஞ்சீரக எண்ணெய். இந்த கருஞ்சீரகத்தை நம்ம பயன்படுத்தும் போது இன்றைக்கு இதிகாச புராணங்கள் மட்டுமல்ல, மருத்துவ ரீதியாக சொல்லப்படுகின்ற நிறைய மருத்துவ குணங்கள் பெரும்பாலும் நம் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடம்புல பிரதிபலிப்பதே கிடையாது. திரும்ப திரும்ப நம்மளும் யோசிப்போம், என்னடா அது நிறைய வீடியோல பாக்குறோம், ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் சாப்பிட்டாலே நம்ம உடம்புல நல்ல மாற்றங்கள் வருதுன்னு சொல்றாங்களே, நம்மளும் 3 மாசம் 6 மாசம் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு பார்க்குறோமே, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எந்த விதமான மாற்றமும் வர மாட்டேங்குது. அப்போ உண்மையிலேயே என்ன நடக்குது? கருஞ்சீரகம் உண்மையிலே மருந்தா அல்லது கருஞ்சீரகம் பெரிய ஸ்கேமா? இந்த கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் உண்டு. இதற்கான விடை என்ன தெரியுமா? கருஞ்சீரகம் மருந்தாக, குறிப்பாக மரணத்தை வெல்லக்கூடிய மருந்தாக நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம சாப்பிட வேண்டிய உணவாகவே கருஞ்சீரகத்தை நம்ம சாப்பிடணும். அப்படின்னா 1 கிலோ எடைக்கு 1 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகத்தை நாம் தினசரி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சூரணமாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது, தோசைக்கு மாவு அரைக்கும் போது, அசைவ உணவுகள் சமைக்கும் போது, இந்த மாதிரி நேரங்கள்லாம் அதீதமான கருஞ்சீரகத்தை சேர்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம வைத்துக் கொள்ளணும். என்ன சார் சொல்றீங்க, எங்க வீட்டுல கொஞ்சம் தோசையோட கலர் மாறினாலே பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது, தோசையில இட்லியில ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்தாலே நீ என்ன கலந்த, வாயிலே வைக்க முடியலன்னு சொல்லி எல்லாரும் ஹோட்டலுக்கு ஓடி போயிடுறாங்க. அப்புறம் எப்படி சார் நான் 1 கிலோ எடைக்கு 1 கிராம் கருஞ்சீரகத்தை குழந்தைகளும் பெரியவர்களும் நாங்க சாப்பிட முடியும்? அதற்கான பதில் தான் கருஞ்சீரக எண்ணெய். பொதுவா ஒரு 50 கிராம் கருஞ்சீரகத்தை போட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணி அரைத்து அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்தோம்னா நமக்கு ஒரு 5 மில்லி அளவுக்கு கருஞ்சீரக எண்ணெய் கிடைப்பதை பார்க்க முடியும். 5 மில்லி அளவுக்கு கிடைக்கக்கூடிய கருஞ்சீரக எண்ணெய் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு போதுமானது அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நீங்க சாப்பிடுகின்ற கருஞ்சீரகம் உங்கள் உடலில் ஏற்படுத்துகின்ற நல்ல விளைவை விட, நல்ல பலனை விட, இன்றைக்கு ஒரு தேக்கரண்டி 5 மில்லி கருஞ்சீரக எண்ணெயை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் 1000 மடங்கு அதிகம். அதனால கருஞ்சீரகம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்க நீங்க எல்லாருமே இன்றிலிருந்து கருஞ்சீரகத்தை விடுத்து கருஞ்சீரக எண்ணெய்க்கு மாற முடியுமான்னு பாருங்க. கருஞ்சீரக எண்ணெயுடைய மருத்துவ பயன்கள், பொதுவாக கருஞ்சீரகத்துக்கு இருக்கக்கூடிய பயன்கள் இருந்தாலும் கருஞ்சீரக எண்ணெயுடைய 10 சிறப்பு பயன்களை பற்றி தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது, கருஞ்சீரக எண்ணெய் ஆஸ்துமா நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. நம்ம வீட்டுல குழந்தைகள், பெரியவர்கள் யாருக்காவது ஆஸ்துமா நோய் இருக்குன்னா ஒரு 10 சொட்டு அளவு குழந்தைகளுக்கும், ஒரு 3 மில்லி அளவுக்கு 15 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கும், மற்றவர்கள் அனைவருமே ஒரு 5 மில்லி அளவுக்கு கருஞ்சீரக எண்ணெயை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இந்த கருஞ்சீரக எண்ணெயை காலை வெறும் வயிற்றில் நாம் சாப்பிடும்போது நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள், நுரையீரல்ல சிமெண்ட் மாதிரி செவர்ல ஒட்டி கிடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சளி சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கழிவாக உடலை விட்டு வெளியேறி நுரையீரல் சுத்தி அடைவதை பார்க்க முடியும்.
யாரெல்லாம் இன்றைக்கு கோவிட் நோயினால பாதிக்கப்பட்டீங்க, யாருக்கெல்லாம் நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டது, காய்ச்சல் போய் 3 வருஷம் ஆச்சு, இன்னும் கூட எங்களால் இயங்க முடியவில்லைன்னு கவலையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுடைய அந்த கவலையை தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு உணவு தான் கருஞ்சீரக எண்ணெய். ஒரு 5 மில்லி கருஞ்சீரக எண்ணெயை 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் காலையில வெந்நீரோடு கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் சரி, 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 30 சொட்டு அளவுக்கு கொடுத்தாலும் சரி, 5 வயதுக்கு உட்பட்ட 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 10 சொட்டு தினசரி உணவில் கொடுத்தாலும் சரி, நுரையீரல் சார்ந்த கழிவுகளும் நுரையீரல் சார்ந்த சிரமங்களும் மாற்றம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். கருஞ்சீரகம் அவ்வளவு சிறப்பான ஒரு உணவுன்னு சொல்லலாம். இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை, அடைப்புகளை நீக்க கருஞ்சீரகம் ஒரு சிறந்த மருந்து. இரத்த குழாய்கள்ல அதீதமான சுருக்கங்களும் அடைப்புகளும் ஏற்படுவதற்கான காரணங்கள் வெறும் கொழுப்பு சத்துக்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அல்ல, இன்றைக்கு சர்க்கரை நோயும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அத்திரோஸ்க்ளீரோசிஸ் சொல்லக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக பெரியதாக இருக்கக்கூடிய இந்த இரத்த குழாயுடைய அளவு குறுகி 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 ஒரு நிலையில ரத்தம் போகக்கூட கொஞ்ச நாள்ல ரத்தம் போகக்கூட முடியாத அளவுக்கு தடை ஏற்பட்டு நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த கருஞ்சீரக எண்ணெய்க்கு உண்டு. காலில் வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்கு, காலில் காயங்கள் ஏற்பட்டு காயத்துடைய விளைவாக இரத்த குழாய்கள்ல இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கு, நல்ல ரத்தம் செல்லக்கூடிய இரத்த குழாய்களுடைய இரத்த ஓட்டங்கள் சிரமமாக இருக்கிறது, கால் கருப்பாக மாற இருக்கிறது, இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும், நம்ம வீட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும், தினசரி அவர்களுக்கு 5 மில்லி கருஞ்சீரக எண்ணெய் கொடுங்க. 100 நாள் கொடுங்க. கால்லாம் வெளுத்து போறத பார்க்க முடியும். இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை நீக்க, வாழ்வுகளில் இருக்கக்கூடிய அழுத்தங்களை நீக்க இந்த கருஞ்சீரக எண்ணெய் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். எவ்வாறு இதய ஆரோக்கியத்திற்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவா இதய தசைகள் உடலிலேயே மிக உறுதியான தசைகளில் ஒன்று. பெரும்பாலான தசைகளுக்கு சுருங்கி விரிகின்ற தன்மை மட்டும்தான் உண்டு. அழுத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய தசைகள் உடல்ல எவ்வளவோ இருக்கு. ஆனா கடுமையான அழுத்தத்தோடு தினசரி மட்டுமல்ல, நாம் உருவாவதற்கு முன்பிருந்தே வேலை செய்யக்கூடிய உறுப்பு தான் இதயம். எவ்வாறு இரத்த குழாய்கள் உள்ள இருக்கக்கூடிய சுருக்கங்கள் ஒரு இரத்த ஓட்டம் இதயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறதோ, அதே போல இதயத்துடைய தசைகள்ல ஏற்படுகின்ற பிரச்சனையும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதற்கும் கருஞ்சீரக எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதயத்திற்கும் நல்லது, இரத்த குழாய்களுக்கும் நல்லது, இதய தசைகளுக்கும் நல்லது, இரத்த ஓட்டத்தின் போது ஏற்படுகின்ற இதய இரத்த நாளங்களுடைய சுருக்கங்களுக்கும் நல்லது. அப்போ ஒரு 5 மில்லி கருஞ்சீரக எண்ணெயை தினசரி நாம் சாப்பிடும்போது இதய நோய் மற்றும் இதய நோயுடைய தாக்கமற்ற ஒரு பெருவாழ்வோடு நிச்சயமாக நம்மால் இருக்க முடியும். 4வது, சர்க்கரை நோய்க்கு கருஞ்சீரக எண்ணெய் மிகச்சிறந்த மருந்து. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம், கட்டுப்படாத சர்க்கரையை எப்படி நான் கட்டுப்படுத்துவது? உணவை கொண்டு கட்டுப்படுத்துவதா, உடற்பயிற்சியை கொண்டு கட்டுப்படுத்துவதா, தியானத்தை கொண்டு கட்டுப்படுத்துவதா, ஊசி மருந்துகளை கொண்டு கட்டுப்படுத்துவதா? இன்னொருத்தர் சொல்லுவாரு, சார் நான் எல்லாமே பண்றேன் சார், என் சுகர் கண்ட்ரோல் ஆகல, நான் என்ன பண்ணணும்? உடம்பில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைப்பதற்கான முயற்சியை நம்ம செய்யணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைப்பதற்கான முயற்சி என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், வேலை செய்யல, நான் என்ன பண்ணட்டும்? ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்க கருஞ்சீரக எண்ணெய் ஒரு சிறந்த மருந்து. ஒரு தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெய் 5 மில்லி காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல பிரஷ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் கருஞ்சீரக எண்ணெயை கொஞ்சம் வெந்நீர்ல கலந்து குடிங்களேன். அப்படியே உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு மாதத்திலேயே குறைந்து போறத பார்க்க முடியும். பழனி அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு குருக்கள் ஒரு முறை என்னை பார்க்க வந்தார். அவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ். ஒரு நாளைக்கு 75 யூனிட் இன்சுலின். உணவை அவருக்கு பார்த்து கொடுப்பதற்கே அவருடைய குருக்கள் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார். அவரோட வேலையே அண்ணாவுக்கு என்ன வேணுங்கிறத வேலைக்கு பத்தியமா கொடுக்கறது தான். 1 வருஷ காலம் திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல, மதுரையில இருக்கக்கூடிய பெஸ்ட் டயபெட்டாலஜிஸ்ட் எல்லாரையும் பார்த்தாச்சு.
ஆனா நோயுடைய தீவிரம் குறையவே இல்லை. அப்ப என்ன பண்ணலான்னு ஒரு முறை என்னை பார்க்க வரும்போது, அவர் ஏற்கனவே நிறைய மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால, சார் எனக்கு மருந்தா எதுவும் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் உணவு முறைகளும் உடற்பயிற்சிகளும் கூட ஏதாவது நேச்சுரல் ரெமெடிஸா சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நீங்க கருஞ்சீரக எண்ணெய் சாப்பிட முடியுமான்னு கேட்கும்போது, சரி நான் சாப்பிட்றேன் சார் அப்படின்னாரு. அவருக்கு கருஞ்சீரக எண்ணெய், ஆர்கானிக் கருஞ்சீரக எண்ணெய் கொடுத்து 5 மில்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி, கூட வாழ்வியல் முறைகள் உணவு முறைகள்ல கூடுதல் கவனத்தை நம்ம எடுத்துக்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்தோம். 3 மாதம் கழித்து பார்க்கும்போது அவருடைய HbA1c அளவு 13.4 9.2 மாறி இருந்ததை பார்த்தோம். 3 மாத காலத்துல வேற எந்த மருந்துமே கிடையாது. அவர் சாப்பிட்ற உணவுகள் தவிர வேற எந்த வகையிலையும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. அவர் போட்டிருக்கிற இன்சுலின் ஊசியை ஆரம்பித்து எல்லாமே கண்டினியூ பண்ண சொன்னோம். ஆனா 3 மாதத்தில் இந்த மாற்றம் வந்ததை பார்த்தோம். அப்ப நம்ம வீட்டுல கட்டுப்படாத சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராவது இருக்கோம்னா, அவன் நிச்சயமாக கருஞ்சீரகத்தை காலை வெறும் வயிற்றில் கருஞ்சீரக எண்ணெயை 5 மில்லி கொடுங்க. 30 நாள் கழிச்சு சுகர் செக் பண்ணுங்க, ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிறத நிச்சயமா நீங்க பார்க்கலாம். கால்களில் ஏற்படுகின்ற மதமதப்புகள், கால்களில் ஏற்படுகின்ற 1000 ஊசிகளை கொண்டு குத்துவது போல ஏற்படுகின்ற குத்தல் வலி, கால்களில் ஏற்படுகின்ற மரமரப்பு மற்றும் எரிச்சல் வலி நோய்களை குணமாக்க கருஞ்சீரக எண்ணெய் ஒரு சிறந்த மருந்துங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத உண்மை, ஆனால் அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகளுடைய செயல்பாடுகளை மாற்றவும், இரத்த ஓட்டத்தை தூண்டவும், வழக்கமாக உபயோகப்படுத்தப்படுகின்ற நரம்பு மாத்திரைகளுடைய வேலை செய்யக்கூடிய திறனை விட கருஞ்சீரக எண்ணெய் சிறப்பாக வேலை செய்திருக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவுகள் நம்மை திகைப்படைய வைக்குது. ஏன்னா இன்றைக்கு ஒரு மாத்திரை கால்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை மாற்றுவதற்கான ஒரு மாத்திரையுடைய விலையே இன்றைக்கு 90 ரூபாய். ஆனா இதை போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல தூக்கம் வரும், பட் நோய் குணமாகமா ஆகாது. டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து நடக்கும்போது வெறுங்காலில் நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து தான் கருஞ்சீரக எண்ணெயினே நம்ம சொல்லலாம். 6வது, மாதவிலக்கு கோளாறுகள். இன்னைக்கு பெரும்பாலான பெண்களுக்கு மாதவிலக்கு கோளாறாக PCOD, PCOS சார்ந்த சிரமங்கள் இருக்கிறத பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி சிரமம் இருப்பவர்கள் மருந்துகள் மாத்திரைகளை தேடுவது ஒரு பக்கம் இருந்தா கூட, இயற்கையாக இந்த நிலையை முழுமையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு கருஞ்சீரக எண்ணெய் சிறந்த அருமருந்துன்னு சொல்லணும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு பாப்பா இருக்கா, அவளுக்கு நிறைய மருந்தெல்லாம் கொடுக்குறோம், உடம்பு எடை அதிகமாகுது, பீரியட்ஸ் ஃப்ளோ சரியா இல்லை, பீரியட்ஸே சரியா வரதில்லை, ரொம்ப கவலைக்குள்ளாகிறா, 12வது படிக்கிறா, இதுவே பாப்பாவுக்கு ஒரு மன அழுத்தமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இருக்குன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க என்ன கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ கொடுத்துங்க. அது கூட காலையில வெறும் வயிற்றுல 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக எண்ணெயை கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இதை கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 3 மாத காலத்தில் முதிர்ச்சி அடையாத கருமுட்டையில் இருக்கக்கூடிய அந்த கருமுட்டைகள் உடைந்து கருமுட்டை அந்த கருக்குழல் வழியாக குழந்தை உருவாவதற்கு காத்திருந்து தன்னைத்தானே அழித்துக் கொள்வதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கருஞ்சீரக எண்ணெய் கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை குணமாக்கக்கூடிய, குறைக்கக்கூடிய, கருப்பை மண்டல ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய, குழந்தை வாய்ப்பை, குழந்தை செல்வத்தை நமக்கு அளிக்கக்கூடிய சிறந்த உணவு. இன்னைக்கு யாரெல்லாம் கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்க, வீட்டுல நம்ம பிள்ளைங்க யாராவது கல்யாணத்துக்கு தயாராகிறாங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருங்க. 5 மில்லி கருஞ்சீரக எண்ணெய் ஆரம்பிங்க. பீரியட்ஸ்லாம் அப்படியே ரெகுலர் ஆகிட்டே வரும். கல்யாணம் முடிஞ்சதுன்னா 3வது மாசம் பாப்பா கருவுற்றிருக்கான்ற செய்தி உங்களை வீடு தேடி சேரும். இன்னைக்கு அந்த அளவுக்கு கருமுட்டை பை கட்டிகளை மட்டுமல்ல, சிறந்த செல்வமாக இருக்கக்கூடிய மகளை செல்வத்தை நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல், கொடுக்கக்கூடிய ஆற்றல் கருஞ்சீரக எண்ணெய்க்கு உண்டு. உடல் எடை குறையணும். 7வது, இன்றைக்கு உடல் எடை குறைய என்னென்னமோ முயற்சி எடுத்த, கை கால்லாம் ஒல்லி ஆயிடுச்சு, வெயிட் கூட 10 கிலோ குறைஞ்சிட்டேன், ஆனா என்னோட தொப்பை குறையல. இதுதான் இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சவால். ஷேப்போட இருந்தேன் சார், கொஞ்சம் குண்டா இருந்தாலும் இப்ப திடீர்னு பார்த்தா ஷேப்லெஸ்ஸா மாறிட்டேன் சார். நிறைய இளம் பெண்கள் திருமணத்திற்கு முன்பு உடல் எடையை குறைக்க வேண்டும் முயற்சி செய்து
மார்பகங்கள் தளர்ந்து போகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு அதற்காகவே திருமணம் தள்ளி போகின்ற ஒரு நிலையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பெண்களை நான் பார்க்கிறேன். உடல் எடை குறைந்து போய் மார்பகங்கள் தளர்ந்து போய் இளமை தோற்றம் இழந்து போய் இருக்கக்கூடிய பெண்கள், அதே போல உடல் எடையில விசரல் ஃபேட்னு சொல்லக்கூடிய தொப்பையை குறைக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், இவங்க எல்லாருக்குமே கருஞ்சீரக எண்ணெய் ஒரு சிறந்த மருந்து. ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 5 மில்லி அளவுக்கு கருஞ்சீரக எண்ணெய் எடுத்து வெந்நீர் கலந்து அதை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அல்லது காலை மட்டும் உணவுக்கு முன்புன்னு சாப்பிடுங்களேன். நீங்க வழக்கமா செய்யக்கூடிய எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் என்ன செய்யணுமோ எல்லாம் செய்யுங்க. அது கூட இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்க உடம்புல இருக்கக்கூடிய விசரல் ஃபேட், கொழுப்பு மண்டலம் சீராகி கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். 8வது, இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பிராஸ்டேட் நோய் குறைபாடு. பொதுவா பிராஸ்டேட்டுங்கிறது என்ன? விந்து வெளிவரும்போது, இந்த உயிரணுக்கள் வெளிவரும்போது அந்த உயிரணுக்கள் நீண்ட நேரம் உயிரோடு இருப்பதற்காக உடல் சுரக்கின்ற ஒரு புரதம் சார்ந்த ஒரு வெள்ளை நிறமான திரவத்துக்கு தான் இந்த பிராஸ்டேட் சுரக்கக்கூடிய உறுப்பாக இருக்கிறத பார்க்கணும். ஆனா 50 வயசு 60 வயசு ஆகும்போது இனப்பெருக்க செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும்போது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க வேண்டிய உறுப்பு ஒரு ரப்பர் மாதிரி இறுகி போகின்ற ஒரு நிலைக்கு தான் பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் பேரு. இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான பிராஸ்டேட் கேன்சர் சார்ந்த நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய முதல் 5 நாடுகள்ல இந்தியா ஒரு இடத்துல இருக்கிறத பார்க்கிறோம். நாளுக்கு நாள் முன்னேறிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். அதனால 50 வயசுக்கு மேல ஆண்கள் நீங்க யாராவது இருக்கீங்க, உங்களுக்கு பிராஸ்டேட் கேன்சர் வரக்கூடாது, உங்களோட பிராஸ்டேட் ஹெல்த் பெட்டரா இருக்கணும் சார், 70 வயசு ஆனாலும் என்னோட செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் குறையக்கூடாது, கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்துங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக எண்ணெய் வெந்நீரில் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. பெரிய சேஞ்ச் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். 9வது, இன்றைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போலவே குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மற்றும் ஒரு பிரச்சனை தான் அவர்களுடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடால் ஏற்படுகின்ற அடிக்கடி ஏற்படுகின்ற சளி, இருமல், காய்ச்சல், இருமல், வறட்டு இருமல் சார்ந்த தொந்தரவுகள். ராத்திரி நேரம் ஆகும் போதே பயமா இருக்கும். 10 மணி ஆச்சுன்னா இரும்ப ஆரம்பிப்பாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இருமல் இருந்துகிட்டே இருக்கும். இருமி முடிச்சுட்டா அவன் தூங்கிட்டு இருப்பான். இரும்புறத கேட்கும் போது நம்ம தூங்க முடியாது. என்னடா பண்றதுன்னு போராடுவோம். டாக்டர் கொடுக்குற நெபுலைசர், இன்ஹேலர், குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான முயற்சிகளும் செஞ்சு பார்ப்போம், குழந்தைக்கு குணம் கிடைக்காது. அப்ப குழந்தையுடைய குணத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தையா இருந்தா ஒரு 10 சொட்டு, 3 to 5 வயது குழந்தைகளுக்கு ஒரு 10 சொட்டு கருஞ்சீரக எண்ணெய் தேனில் குழைத்து கொடுங்க. 15 வயது வரையிலும் இருக்கக்கூடிய அல்லது 18 வயது வரையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு 3 மில்லி அளவுக்கு இந்த சார வெந்நீர்ல கலந்து கொடுங்க. நம்ம எல்லாருமே 5 மில்லி சாப்பிடலாம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற இந்த சிரமங்களை மாற்ற கருஞ்சீரக எண்ணெய் மிகச் சிறந்ததுன்னு சொல்லுவோம். 10வது, இன்னைக்கு தலைமுடி வளரணும். எனக்கு தலைமுடி சொட்டையாயிடுச்சு, எனக்கு தலைமுடி வளர்ச்சி சின்ன பிள்ளையில இருந்தே இல்லை சார், தலைமுடிலாம் எனக்கு நல்லா இருக்கு, அடர்த்தி இல்லை, முன்புற வழுக்கைன்னு சொல்லக்கூடிய முன்னாடி எனக்கு தலைமுடி குறைஞ்சிக்கிட்டே வருது, நான் என்ன செஞ்சா இந்த நோயிலிருந்து குணமாக முடியும்னு வரும்போது சுலபமாக செய்ய வேண்டிய பெரிய ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அருமருந்து எதுனா கருஞ்சீரக எண்ணெய் தான். கருஞ்சீரக எண்ணெயை உட்புறமாக 5 மில்லி தொடர்ந்து சாப்பிடும்போது உடலுடைய வளர்சிதை மாற்றம் படிப்படியாக மாற்றப்பட்டு உடல் ஆரோக்கியம் அடைந்து நிறைய வகையான ஆரோக்கியத்தை நாம் அடைவதற்கு இந்த கருஞ்சீரக எண்ணெய் ஒன்றே போதுமானது. இன்னும் நிறைய விஷயத்துக்கு சொல்லலாம். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ல ஆரம்பிச்சு, குழந்தையின்மை ஆரம்பிச்சு, விந்து முந்துதல் ஆரம்பிச்சு, விரைப்புத்தன்மை குறைபாடுகள் ஆரம்பித்து, பார்ஷியல் எரெக்ஷன் சொல்லக்கூடிய சில நேரங்கள்ல வரக்கூடிய விரைப்புத்தன்மை செயல்பட ஆரம்பித்த உடனேயே துவண்டு போகின்ற நிலையாக இருக்கின்ற சிரமம் வரை அனைத்துக்குமே இந்த கருஞ்சீரக எண்ணெய் மிகச்சிறந்த மருந்து. நல்ல ஆர்கானிக்கா விளைக்கக்கூடிய கருஞ்சீரக எண்ணெய் வாங்கிக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது 5 மில்லி அளவுக்கு வெந்நீரில் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட முடியுமான்னு பாருங்க. சார், காலையிலேயே சாப்பிட்டா ஒமட்டலா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதிய உணவுக்கு பிறகு அல்லது மாலை நேரங்கள்ல சாப்பிடுங்க. உணவோடு தொடர்பு படுத்தி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட உணவுக்கு முன்பு வெறும் வயிற்றிலேயோ அல்லது உணவுக்கு 1 மணி நேரம் பின்பு சாப்பிடுவதோ நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். கருஞ்சீரக எண்ணெயை பற்றி நம்ம பேசணும்னா நாள் முழுவதும் பேசலாம். புற்றுநோயை தடுக்க, புற்றுநோயை குணமாக்க,
கருஞ்சீரக எண்ணெயை போல ஆராய்ச்சி செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்ட ஒரு மூலிகை நம்ம ஊர்லயே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கருஞ்சீரக எண்ணெயை 3 to 5 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 10 சொட்டும், 5 to 15 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 30 சொட்டும், 15 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாம் அனைவருமே குறைந்தது 5 மில்லியாவது தினசரி வாழ்க்கையில் சேர்க்கின்ற ஒரே ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டோம்னா புற்றுநோய், சர்க்கரை நோய், இதய நோய், இரத்த குழாய் நோய், உடல் எடை நோய், தலைமுடி சிரமம் நோய்னு இன்னைக்கு பெரிய பெரிய சேலஞ்சாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா நோய்களையும் தடுக்க முடியும். நோய்களுடைய தீவிரத்தையும் குறைத்து கொள்ள முடியும். அந்த முயற்சியை எடுக்க நீங்கள் தயாராங்கிறது தான் கேள்வி. மருந்து மாத்திரைகள் பின்னால் ஓடக்கூடிய ஒரு அக்கறையை உணவாக ஒரு பொருள் தினசரி சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய முயற்சியாக குறைந்தது 1 மண்டல காலம் அல்லது 100 நாட்கள் செய்யுங்க. இந்த 100 நாள் முடிந்த பிறகு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தியதால் உங்களுக்கு ஏற்பட்ட நல்ல பயன்களை பற்றி என்னோடு ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. மேலும் இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமா என்னிடம் கேட்பதற்கு தயங்காதீங்க. அந்த கேள்விகளை பார்த்த பிறகு எனக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு பதில் சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோவை கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுங்க. சமையல் குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ஆண்களும் இந்த சமையல் குரூப்ல மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்ல செய்தி யாருக்கு போய் சேர்ந்தாலும் அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சு இந்த வீடியோவோட ஷேர் நிச்சயமா நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.